இதுக்கு பதில் சொல்லுங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? ப்ரெஷர் மாத்திரையோ கொலஸ்ட்ரால் மாத்திரையோ இல்லை தைராய்டு மாத்திரை நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால பதில் சொல்லுங்க கமெண்ட்ஸில். அது ஏன் தெரியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, எந்த இன்சுலின் நடத்த முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் பிசிஓடிக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம் நினச்சிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுடுங்க சரியா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு தான் சாப்பிடுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கொய்யா இலை, கிரீன் டீ, வெந்தயம், ஆவாரம் பூ, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம் சாப்பிட்டா நல்லதுதான். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? எல்லாம் நல்லது தான். வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யாலை எல்லாம் நல்லது தான். யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் சரியா போதும், எல்லா நோயும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியா இருக்கா? சரியா இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். இல்லை கருவேப்பிலையும் கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? இல்லை யாராவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுவிடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த 3 எதனால வருதுன்னு கேட்டால் நிறைய பேர் தெரியாது. அதான் பெரிய பிரச்சனையே. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். இதை சரி பண்ணணும்னா பெஸ்ட் பேலன்ஸ்டு டயட்டு தான். பெஸ்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். புரிஞ்சுதா புரியலையா? கடைசி தான் மாத்திரை இன்சுலினும். ஸோ பேலன்ஸ் டயட்டு, உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், எது ரொம்ப முக்கியம்? பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் மாத்திரையை நடத்த முடியும். இல்லைன்னா எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நடத்த முடியாது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.